இந்த வாரத்துக்கு இனிமேல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கல, இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சைட் டிஷ்க்கு பன்னீர் மசாலா, பனானா மில்க் ஷேக், நட்ஸ் அண்ட் சிப்ஸும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். என்னதான் லஞ்சுக்கு சமைக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியாக சிக்கன் வாங்கிட்டோம். சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. 1/2 kg சிக்கனுக்கு ஒரு பாதி வெங்காயம், தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அந்த டைமுக்குள்ளே வீட்டில் பறித்த முருங்கைக்கீரை அதில் முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சாச்சு. இப்போ இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை மூடி போட்டு சிம்லேயே குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி. இது ரசம் சாதம் கூட, சாம்பார் சாதம் கூட சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.